கஸ்டமர்ஸ் வந்து உங்க பிராண்ட் மேல நம்பிக்கை வச்சு தான் உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ரியல் ட்ரூத் வந்து அது இல்ல. அவங்க உங்க கூட எமோஷனலா கனெக்ட் ஆனா மட்டும் தான் உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லலிதா ஜுவல்லரி ஓனர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த இடத்துலயுமே வந்து அவரோட ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ணவே மாட்டாரு. மக்களை வந்து கேர் பண்ற மாதிரி தான் அவரோட ஆட்ஸ்லயும் சரி, அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சரி, அவரு மக்களை கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் அவரோட வீடியோஸ் ஆட்ஸ் எல்லாமே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து உங்களுடைய பிராண்ட் லோகோ, கலர்ஸ், டேக்லைன்ஸ் இதெல்லாமே வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க மக்களை கேர் பண்றீங்களா அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. நீங்க மக்களை கேர் பண்ணீங்கன்னா தான் அவங்க உங்க கூட வந்து எமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. 90% ஆஃப் பீப்புள் எமோஷனலா கனெக்ட் ஆனா மட்டும் தான் அவங்க பர்ச்சேசிங் டிசிஷனை வந்து எடுக்கிறாங்க. அது மாதிரி நீங்க உங்க பிராண்டையும் ப்ராடக்டா சர்வீஸை ப்ரோமோட் பண்றதுக்கு பதிலா நீங்க கஸ்டமர்ஸோட எமோஷனலா நீங்க கேப்சர் பண்ணீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க பிராண்ட் மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸும் நடக்கும். உங்க கஸ்டமர்ஸோட எமோஷனலா கேப்சர் பண்றதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சீக்ரெட் இருக்கு. நியூரோ எமோஷனல் மார்க்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த நியூரோ எமோஷனல் மார்க்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க்கை பத்தி நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே டிஎம்ல சொல்றேன். நீங்க எமோஷன் கமெண்ட் பண்ணாலே போதும்.